ஹை மக்களே, வணக்கம், வந்தனம், நமஸ்கார். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் பொண்ணான கையில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் உதவி தான் என்னோடய வளர்ச்சி. நம்ம தமிழகத்தை வெற்றி கழக தலைவர் சிஎம் நல்லாட்சி தொடரட்டும். இன்றைக்கி கருப்பு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தான். ஸோ இதுக்கு வந்துட்டு படம் தேட்டரில் ஓடிட்டுருக்கு. பாலாஜி நன்றி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ படக்குழுவினர் எல்லாம் வந்திருக்காங்க, ஹீரோ ஹீரோயின் எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த நல்லவன் தான் காரணம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல சிஎம் தான் காரணம். அவர் படத்துக்கு இன்னும் ஸ்டெப் எடுக்கலை, இன்னும் எதுவுமே சொல்லலை. ஜனநாயகம் படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்னு தெரியல. என்ன சொல்கிறது, சைலண்ட்டாக இருக்குது. எப்படின்னு தெரியல, இன்னும் எப்போ அதை பற்றி எதுவுமே பேசலை. ஸோ அதனால் வந்துட்டு அவர் படத்தை விட்டு வச்சிருக்காரு. ஆனால் அடுத்தவன் படத்துக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, சூர்யா படத்துக்கு. ஸோ நல்ல விஷயம், அதுதான் நல்லவன். அண்ணன் வந்து முழுசாக அரசியல்வாதியாகவே மாறிட்டார். விஜயண்ணா வந்துட்டு முழுசாக அரசியல்வாதியாக மாறிட்டார். அது கண்கூட தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம் அவரோட அவதாரத்தை. அப்போ என்ன பார்க்க போனால் ஏடிஎம்கே என்னதான் பிரச்சனை, என்னதான் ஆச்சு இந்த ஊருக்கு, ஒரு புகை மண்டலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ என்னதான் ஆச்சு ஏடிஎம்கேவுக்கு? ஸோ அதனால் வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு தலைமை நிர்வாகம் சரியில்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் எம்ஜிஆர் இருந்திருந்தால் வேற மாதிரி. அவர் பாவம் என்ன கனவு கோட்டை கட்டி அவர் ஆரம்பித்தாரோ, அவரோட உழைப்பு இருக்கிற வரைக்கும், அவரோட உயிர் இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கேவை அசைச்சு கூட பார்க்க முடியலன்ற மாதிரி ஹிஸ்ட்ரி பிரகாரம் சொல்கிறாங்க. டிஎம்கே ஆகட்டும், இல்லை எந்த மற்ற கட்சி, காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், ஒரு புதுமையான ஆட்சி தொடர்ந்தது அவ்வளோ. ஏன்னா நாடு ஃபுல்லாக வெறும் காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்கும், அதெல்லாம் உடச்சி எரிஞ்சு ஸோ வந்துட்டு டிஎம்கே வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏடிஎம்கே வந்தாங்க. தமிழ்நாடுனா ஏடிஎம்கே டிஎம்கே தான்ற மாதிரி ஒரு பேச்சு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதை உடைச்சவர் டிவிகே. ஸோ ஏடிஎம்கே உடைச்சவர், டிஎம்கே உடைச்சவர் ஏடிஎம்கே எம்ஜிஆர். இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே உடைச்சவர் டிவிகே விஜய். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மக்கள் தான். மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடக்கும். அந்த விஷயத்தில் ஏடிஎம்கே வந்துட்டு மக்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணாங்க, மீதி பேர் சப்போர்ட் பண்ணல. ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு ஏடிஎம்கே வந்து கண்டிப்பாக வந்து பிளவுபட்டு தான் இருக்குது. நியூஸ் பிரகாரம் ஏடிஎம்கே உடைப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அது ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு காரணம் வந்துட்டு ஒரு 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 உறுதியான தலைமை இல்லை. ஒரு பொருளாளர் இருக்காரு, அவர் வந்துட்டு மாற்றி பேசுகிறாரு. அவர் எந்த பக்கம் சாயிறாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. அவருக்கு தேவை கட்சி பதவி இதான் இருக்கணும். இருக்கிற ஆட்களை அனுசரித்து போகணும்னு அவருக்கு வந்து எண்ணமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி அதான் வந்துட்டு சிவி சண்முகம் வேலுமணியும் படித்து சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு எல்லாருமே கிழிச்சி தூக்கி எறிய தான் பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு எல்லாமே தெரியும். அவர் ஆட்சி எப்படி பிடிச்சாரு, கோவத்தூரில் காலில் வந்து தான் வந்துட்டு ஜெயலலிதா செத்த பிறகு அதுக்கப்புறம் ஆட்சி எப்படி பிடிச்சாருன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் இல்லாமல் ஓபிஎஸ் வந்தார். ஓபிஎஸ் இல்லாமல் யுத்தம் நடத்தினா. அதுக்கப்புறம் கோவத்தூரில் மீட்டிங் போட்டாங்க. எல்லாமே எழுந்து கூத்தடிச்சாங்க. ஜாலியாக அரசாங்க படத்தை கோடிகளை ஜாலியாக செலவு பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காலைல வந்து செங்கோட்டையன் தான் வந்து ஒரு மீட்டிங்கில் சொன்னார், நான் தான் சிஎம். நைட்டு ஃபுல்லாக பொழுது வடிஞ்சால் பார்த்தா எடப்பாடி வந்துட்டார். செங்கோட்டையை வந்தவரை நல்லா இருந்திருக்கும் போல இருக்கடா சாமி, நல்லாவே ஆட்சி பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி ஏடிஎம்க்கு உடைய விட்டுருக்க மாட்டார். அவரும் உடஞ்சி வெளியே வந்திருக்க மாட்டார். செங்கோட்டையனே வந்திருக்கலாம் போல இருக்கு. நல்லவன் யார் உத்தமனா இருக்காங்க, எல்லாமே வந்துட்டு ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கும் கோடி கொள்ளாட்சி வச்சிருக்கானுங்க. ஸோ அந்த விஷயத்துல வேற ஆள், ஒரு தூய்மையான ஆட்சி, ஒரு தூய சக்தி வரணும்னா அது அண்ணனால மட்டும்தான் முடியும். இவ்வளோ நாள் வெயிட்டிங்ல இருந்துச்சு, இப்போதான் வந்திருக்காரு. இனிமேல் தூய ஆட்சி தான் நடக்கும். இதே டைலாக் தான் வந்து கேரளா இப்போ பதவியேற்க போற சிஎம் சொல்லியிருக்காரு, வருங்கால சிஎம். கேரளாவில் எல்லாத்துக்கும் தூய்மையான ஆட்சி தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ணனோட டைலாக் அவ்வளோ பாப்புலராக இருக்கு, இந்த நல்லவனோட டைலாக். அவரையும் கூப்பிட்டுருக்காங்க. இந்த தூய்மையான ஆட்சி தூய சக்தி விஜயை வந்துட்டு தூய்மையான ஆட்சி தர போகிறோம். கேரளா சதீஷன் ஏதோ அவர் பேர், அவரை வந்து அவர் வந்து நம்ம விஜயண்ணாவை மதித்து கூப்பிட்டுருக்காங்க, வாங்க கேரளாவுக்கு பதவி ஏற்கிறதுக்கு அப்படின்னு. விஜயண்ணா வந்து எந்த சிஎம்னு கூப்பிடல. பட் அவருக்கு நமக்கே தெரியும் அவர் எந்த இழுப்பறியில் ஆட்சி அமைச்சார்ன்றது. அதனால் எல்லாரும் பொறுமையாக இன்விடேஷன் கொடுக்கல. ஒரு அவசர கதியில் தான் வந்து நைட்டு ஓகே சொல்கிறாங்க, போகுதுன்னு பார்த்தா உடனே பதவியேற்பில். இது ஒரு அவசர கதியில் நடந்துச்சு. பொறுமையாக டைம் கொடுத்து பக்காவாக பிளான் பண்ணியிருந்தாங்க. 7ஆம் தேதின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க, 7ஆம் தேதின்னு சொன்னாங்க. அது பிரகாரம் நடந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். சக்ஸஸ் எல்லாரையும் இன்விடேஷன் பண்ணியிருப்பாங்க. கூப்பிட்டதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வந்தார், காங்கிரஸ் தலைவர். ராகுல் காந்தி மட்டும்தான் வந்தார். ஸோ
இந்த விஷயம் இப்படி இப்படி போயிட்டு இருக்கும்போது ஏடிஎம்கே உடஞ்சிருக்கு, யாருமே வந்துட்டு ஒற்றுமையா இல்லை. அது காரணம் எடப்பாடி தான். ஸோ இவங்க வந்து பேடா வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீயா நானா நானா நீன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் செங்கோட்டையன் அவுட்டு, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவுட்டு, சசிகலா ஆல்ரெடி தூக்கியாச்சு. அப்புறம் இந்த இப்போ நம்ம சபாநாயகர் பிரபு, அதுக்கப்புறம் இந்த புகழேந்து ஒருத்தர், ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாருமே தூக்கி போட்டு எடப்பாடி என்னதான் கழட்டு போறான்னு தெரியல. என்னதான் கழட்டு போறாங்கன்னு தெரியல. ஸோ என்ன பண்ண போறாங்கன்றதே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் பிரகாரம் வந்துட்டு அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் வந்துட்டு அமைச்சர் பதவி தரக்கு வந்து விசிகே சொல்லியிருக்காரு பதவி வரக்கூடாதுன்னு. ஸோ அந்த மன என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஏடிஎம்கேல வந்துட்டு எல்லாமே கட்சி பதவிக்காக தான், மக்கள் தொண்டுக்காக யாருமே கிடையாது. அது எல்லாமே நல்லா தெரிஞ்ச விஷயம். ஏடிஎம்கே உடையாம இருக்கணும்னா விசிகே ஐ மீன் சிவி சண்முகமும் வேலுமணி சொல்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒன்னா பேசணும். உடஞ்சவங்க எல்லாரும் ஒன்னா சேரணும். இன்க்ளூடிங் தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் அண்டு புகழேந்தின்னு ஒருத்தர் வெளில போய் அவரு எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய பேர் வெளில போயிருக்காங்க. நம்ம செங்கோட்டையன் அமைச்சர் ஆகிட்டாரு. பிரபு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் சபாநாயகர், எம்எல்ஏ வித் சபாநாயகர், அவர் உயர் பதவிக்கு போயிட்டாங்க. இனிமேல் ஏடிஎம்கே பக்கம் அவங்க வரவே மாட்டாங்க. இனிமேல் டிவிக்கு கொடி தான் பறக்கும். ஸோ வந்துட்டு ஏடிஎம்கே உடஞ்சி நிற்கிறது வந்துட்டு இந்த சமயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. அவங்க கூடி பேசணும். சபாநாயகருக்கு பேப்பர் கொடுத்துருக்காங்க, யார் மெஜாரிட்டி நிரூபிப்பாங்கன்னு. யார் ஒரு கொறடாவே இல்லையா, கொறடா, அந்த கொறடா வந்து பிரச்சனை தீர்க்க முடியும். ஸோ ஏடிஎம்கேல கொறடாவே யாரும் இல்லை. எம்எல்ஏக்கள் வந்து யார் பக்கம் அதிகமாக, சிவி சண்முகம் தான் அதிகமாக இருக்காங்க. எடப்பாடி பக்கம் ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த உள்கட்சி போஸ்டரில் மக்க அங்கே அடிச்சு சாவரானுங்க வில்லேஜில். இவர் என்ன பண்ணாது, இருக்கிற மாவட்ட செயலர்லாம் தூக்கி வெளில போட்டு புதுசாக வச்சிருப்பாங்க. அங்கே ஆஃபீஸை அடிச்சு உடைக்கிறானுங்க. ஏடிஎம்கே ஆஃபீஸ் எந்துதான் சொல்லிட்டு உள்ள. ஸோ இவர் கட்சி பூசல் இல்லாமல் மக்களையும் மோதிக்க வைக்கிறார். மக்களையும் எப்படா நமக்கு பதவி கிடைக்கும் அலையிறானுங்க. இன்னமும் ஏடிஎம்கே திருந்தலை, டிஎம்கேவும் திருந்தலை. அவர் அந்த பேஜ் பேசுகிற ஸ்டாலின், டிவி காட்சி கவிழ்ந்துரும், சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம். பாராளுமன்ற தேர்தல் வந்து சட்டசபை, இந்த நாராவாய் இப்படி சொல்லக்கூடாது. இந்த பக்கம் ஏடிஎம்கே வந்துட்டு இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் பதவி பிடிக்கிட்டார். புதுசாக பதவி கொடுத்து அவனுங்க எல்லாமே அடிச்சிக்கிறான் பாய்களை. ஸோ இவன் தான் சொல்கிறானா பதவிக்கு எப்போன்னு வெயிட்டிங்கில் இருக்கிறனால எப்பா. ஏன்னா அடுத்த வாட்டி எம்எல்ஏ சீட்டு கொடுப்பார்ல, ஜெயிச்சாலும் தோத்தாலும் பார்த்துக்கலாமே அப்படின்னு அலையிறானுங்க. ஸோ ஏடிஎம்கே ஆஃபீஸு அடிச்சிக்கிறானுங்க. இங்கே சென்னையில் அமைதியாக இருக்குது. அவர் சிவி சண்முகம் சொல்கிறார், நாங்கள் எல்லாமே உண்மையான ரத்தம், ஏடிஎம்கே ரத்தம் பாய்ஞ்சவங்க. நாங்கள் யாரும் வந்து அந்த கோவில் ஏடிஎம்கே ஆஃபீஸ் வந்து நாங்கள் கோவிலாக தான் நினைக்கிறோம். யாருமே நாங்கள் அப்படி தொந்தரவு பண்ண மாட்டோம். நாங்கள் ஏடிஎம்கே ஆட்கள் தான் அப்படின்னு நிரூபிச்சு தான் நாங்கள் அந்த ஆஃபீஸ்க்கே போவோம் அப்படின்னு சொல்லி. இது ஒரு நல்ல விஷயம். அவங்களோட பிரச்சனையை பேசி தான் தீர்க்கணுமா கண்டி. எல்லாருமே வேலுமணி சொன்ன மாதிரி தூக்கி 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 எல்லாரையும் வெளில போட்டுறாரு. அப்படியே நத்த சொன்னாதானா அவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு கட்டத்துக்கு மேலே அவரே தூக்கி வெளில போட்டுருவாரு, அவரே ஏடிஎம்கேல இருக்க மாட்டார் அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நிலமை தான் வரும் போல இருக்கு. போக பார்த்தா ஏடிஎம்கே உடஞ்சிச்சுன்னா கட்டி காப்பாற்று. சசிகலா சொன்ன மாதிரி அம்மா எப்படி கட்டி காப்பாற்றுனாங்க தெரியுமா அப்படின்னு அவங்க ஒரு ஆக்டிங் போடுறாங்க. ஏடிஎம்கே வந்துட்டு டிஎம்கே சப்போர்ட் பண்ண தூங்கவே இல்லை, 4 நாளாக சாப்பிடவே இல்லை, 4 நாளாக தூங்கல, 4 நாள் சாப்பிடல, நிறைய பெட் ரெஸ்ட்ல இருந்துருக்கணும். கெத்த வந்து மீடியாக்கு எப்படி நீ பேட்டி கொடுப்பேன். அவங்க ஒரு கதை அளந்து விடுறாங்க. அவங்களுக்கு பார்த்தா தெரியுமா, வாயத்தை இருந்தால் அடிச்சு ஓடுறது புழுகாண்டியாக ஓடுவாங்க. ஸோ நான் வந்து ஏடிஎம்கே வந்துட்டு ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் மறுபடியும் ஏடிஎம்கே ஒன்றா இருக்கும். பிளவுபட்டுடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி பாதி பேர் டிவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, மீதி பேர் தண்டத்தினால சுற்றிட்டு இருக்காங்க. அங்கே மொத்தத்தில் ஏடிஎம்கேல இருக்க எம்எல்ஏக்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் நல்லது பண்ணுவாங்களான்னு தெரியல. எப்படி கொள்ளடிக்கலான்னு தான் பார்ப்பாங்க, ஊழல் பண்ணலான்னு தான் பார்ப்பாங்க. அதுக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கணமும் விட மாட்டார். என்ன நடக்க போகுது, ஏடிஎம்கே ஆட்கள் ஒன்றா இருக்கணும், மக்கள் நல்லாட்சி பண்ணுங்க, போனதெல்லாம் போகட்டும். ஸோ ஏடிஎம்கே உடையாமல் இருக்க எல்லாரும் ஒன்றா செஞ்சு பெவிக்கையில் கம்மு போட்டு ஓட்டிக்குங்க. ஸோ நல்லாட்சி தொடரட்டும். ஸோ நல்லாட்சி தொடர ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணிக்க எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாமே பதவி கேட்டு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுதா என்ன தெரியல. பதவி எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாருக்கும் வந்து ஆசை இருக்க தானே செய்யும், பதவி கொடுக்க தானே செய்யணும். ஸோ அதனால் வந்துட்டு அதனால் இப்போ வந்து அதிமுக பதவியா விசிக்க கருத்து. ஸோ ஆனால் இந்த விஷயத்தில் வந்துட்டு அண்ணன் என்ன பண்ணுவாருன்னு தெரியல.
பொறுத்திருந்து பார்ப்போம். முதலமைச்சர் நியூஸ் பிரகாரம் போயிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, ஏடிஎம்கே எம்எல்ஏக்கெல்லாம் பதவி தராது சொல்றாரு. ஆனால் விஜய் என்ன பேசுவாருன்னு தெரியல, என்ன முடிவு எடுப்பாருன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். யாருக்கு இருந்தாலும் பதவியில் இருந்தால் ஆசை வரத்தான் செய்யும். எல்லாமே வந்துட்டு அரசியல் வர்றது பதவி, கட்சி பதவி, பணத்துக்காக தான். ஆனால் இப்போ டிவிகே தலைவர் வந்து கட்சியில் வாங்க, ஜெயிச்சிட்டோம்னு ஆட்டம் போடான்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் சேர்த்தா சொல்லியிருக்காரு. கம்பல்சரி மக்கள் நல்லது செய்ய நான் வந்திருக்கேன். இதில் ஊழல் அடுத்த என்னால் தர முடியும், ₹1 திருட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. திரும்பி திரும்பி எல்லா வீட்லையும் சொன்னதுதான் மக்களாட்சி தொடரும். அதிமுக பிரச்சனையை பேசி தீர்த்துக்குங்க. ரெண்டா உடஞ்சி பிளவுபட்டீங்கன்னா வேஸ்ட்டு. பாதி பேர் ஆல்ரெடி டிவிக்கில் இருக்காங்க, மீதி பேர் ரோட்டில் தான் நிற்கணும். ஸோ அரசாங்கத்தோடு சேர்ந்து சப்போர்ட் பண்ணி சட்டசபையில் சும்மா சீனா ஓட்டாமல், டிஎம்கே ஏடிஎம்கே சீனா ஓட்டாமல் சப்போர்ட் கொடுத்து தமிழ் மாநிலத்தை முன்னேற்ற பாருங்கள். நல்லாட்சி தொடர நம்ம நாயகர் துணை இருப்பார், டிவிகே தலைவர் துணை இருப்பார். எல்லாரும் அவரோட பயணிங்க, சக்ஸஸ் பண்ணுங்கள். ஏடிஎம்கே பேசி பிரச்சனையை தீர்த்து வெளில வாங்க.